வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு பெரிய காடு இருந்துச்சுங்களாம். அந்த காட்டுல புலி போயிட்டே இருந்துச்சுங்களாம். திடீர்னு புலிகிட்ட ஒரு நரி மாட்டுச்சுங்களாம். ஆஹா! இன்னைக்கு நம்ம பசிக்கு இந்த நரி மாட்டுச்சு. இத நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுடணும் கொன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது மேல பாய முயற்சி பண்ணுச்சு. நரிக்கு தெரிஞ்சிருச்சாம் புலி தன்னை கொல்ல போகுதுன்னு. உடனே நரி பேச ஆரம்பிச்சுதான். நான் தேவலோகத்திலிருந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஜீவன். இந்த காட்டை ஆள வந்த ராஜா. நீ என்னை இப்ப கொன்னுட்டீன்னா கடவுள்கிட்ட நிச்சயமா மாட்டுவ. உனக்கு சரியான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். இதை கேட்ட புலி, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிச்சான். வா என்னோட, நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன்ட்டு இந்த நரி காட்டினுள் இந்த புலியோட நடந்து போச்சுங்களாம். வீர நடையாம். 2 பேரும் நடந்து வரத பார்த்த காட்டினுள் இருந்த மிருகங்கள் அத்தனையுமே அலறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அங்கங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சுங்களாம். பார்த்த புலி நரி சொன்னதை நம்பி தன்னுடைய ராஜா பதவியை அந்த நரிக்கே விட்டு கொடுத்துருச்சான். அன்னிலிருந்து அந்த நரி தான் காட்டுக்கே ராஜாவாம். குட்டி கதையில இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியணுங்க. அப்படி நமக்கு புரியல தெரியலன்னா இந்த நரி மாதிரி இருக்கிற நபர்களால நம்ம நிச்சயமா ஏமாத்தப்படுவோம். என்னங்க, உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.